ராஷ்டிராய ஸ்வாஹா. ராஷ்டிராய இதம் மம. எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது, எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம். என்னுடையது எதுவும் இல்லை. பழைய செய்திகள் வரலாற்றை தோண்டினா ரொம்ப ருச்சிகரமான பல செய்திகள். அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். வரலாறு திரும்ப 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 மீண்டும் 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 நடக்கிறது, சுற்றி வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஊஹான் மாநிலத்தில் இந்த வைரஸு, அதுக்காக ஒரு லேபரட்டரி, அதுக்கு ஆராய்ச்சி, அதிலிருந்து அது வைரஸ்ஸு இந்த கொரோனா வைரஸ் மேலே ஆராய்ச்சி பண்ணி அதை வேணுமுன்னே பரப்பி விட்டானா இல்லை தானாக பரவி விட்டுருக்கா ஒரு தவறுதல்னால, இப்படிலாம் செய்திகள் உலகம் முழுக்க இன்னைக்கு கொரோனா 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 அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது உலக மகா யுத்தத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அப்போ செய்தது சைனா இல்லை, ஜப்பான். சைனாவுடைய ஹார்பின் அப்படின்னு ஒரு நகரத்தில், அது பின்ஃபேங்ங்கிற ஜில்லாவில், பின்ஃபேங், இந்த உச்சரிப்பெல்லாம் தப்பாக இருக்கலாம். அங்கே சில நபர்கள் அந்த நகரத்துக்குள்ள ஒரு நகரம், பெரிய காம்பவுண்டு அமைச்சு உள்ள பல கட்டடங்களை எழுப்பி, பல 100 கட்டடங்கள், ரயில்வே ஸ்டேஷன், விமானம் இறங்கும் வசதி, பிணங்கள் எரிக்கும் இது ஸ்மசானம் அப்படின்னு பெரிய ஒரு நகரத்தையே அமைச்சான். அந்த அமைச்சது ஜப்பான். அப்போ மஞ்சூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலம் இன்னைக்கு சைனா கீழே இருக்கு, அது ஜப்பான் கிட்டே இருந்தது. அதனால ஜப்பான் சைனாக்குள்ள இந்த மாதிரி செய்வது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கட்டடம் அமைச்சர், அதில் வாசல்ல போர்டு, ஜப்பானுடைய ஒரு ஆர்மி, அந்த ஆர்மிக்காக, அந்த ஆர்மி பேரு குவாண்டாங் ஆர்மி, குவாண்டாங் ஆர்மி அண்ட் எபிடமிக் ப்ரொடெக்ஷன் சென்டர் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு அங்கே அந்த காம்பவுண்ட் சுவர் வாசல். இந்த குவாண்டாங் ஆர்மிங்கிறது ஜப்பானுடைய ஆர்மி. அந்த ஆர்மிக்காக தண்ணீர் அங்கிருந்து ஏற்பாடு, அதுதான் போர்டில் சொல்றது. ஆனால் அந்த காம்பவுண்ட் சுவரை அகழி போட்டுருக்கு, அதை சுற்றி வயர் ஃபென்ஸ் இருக்கு, அதாவது அந்த முள்வேலி, அதில் 4 பக்கமும் கம்பம் நட்டு மின்சாரம் இருக்கு. இவ்வளவெல்லாம் பாதுகாப்பு, தண்ணீர் ஏற்பாடுக்கு, மிலிட்ரிக்கு தண்ணி ஏற்பாடு இருக்கிற ஒரு இடத்துக்கு ஏன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுக்கு அப்புறம் தெரிய வந்தது. அங்கே 7, 8 இந்த 2 கட்டடங்கள்ல, 7ஆம் நம்பர் கட்டடம், 8ஆம் நம்பர் கட்டடம், அதில் ஜப்பானுடைய மிக நவசக்கார ஒரு யூனிட், மிலிட்ரியோட யூனிட் 731. உலகத்தில் எவ்வளவு கொடூரமான சிந்தனை இருக்க முடியும், அதுக்கு ஒரு உதாரணம் அது.
யூனிட் 731. அந்த யூனிட் 731 ஆராய்ச்சி கழகம் இந்த 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கட்டடத்தில் இருக்கு. என்ன ஆராய்ச்சி? பிளேகு, ஆந்த்ராக்ஸ், இப்போ சமீபத்தில் வந்தது ஆந்த்ராக்ஸ், அப்புறம் இந்த டயோரியா, இந்த மாதிரி சில நோய்களுடைய ஆராய்ச்சியம். கிருமிகளோட என்ன ஆராய்ச்சி பண்றான்? இது மனுஷ உடம்புல எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு. குழந்தை கர்ப்பவதியா இருக்கிறவளுக்கு இந்த நோயை கொடுத்துட்டு அது குழந்தைய பாதிக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சியம். அந்த ஆராய்ச்சி கழகத்தில் மண் உருண்டை குண்டுகள், கிளே பாம்ஸ் அப்படின்னு ஜப்பான் தயார் பண்ணித்தான். மண் உருண்டை, களிமண், அதில் ஆக்சிஜன், அப்புறம் 30,000 பிளேக் கிருமி கொண்ட அந்த அணுக்கள் ஒரு குண்டுல, மண்ணுருண்டை குண்டு. இதை அவன் ஜப்பான்லேருந்து கீழ்மட்டத்தில் பறந்து வர விமானங்கள் மூலமாக சைனாவில் இந்த குண்டுகள் வீசப்பட்டு மக்களை சாகடிக்க ஏற்பாடு. அது தண்ணீரில் கலக்கும், மண்ணில் கலக்கும், எல்லாம் கிருமி, பிளேக் கிருமி பரவும். 30கள் 40கள் 1930s 1940s அந்த இடத்துல 30 லட்சம் எலிகளை வளர்த்தானோ ஜப்பான். 30 லட்சம் எலிகளை வளர்த்து அதுக்கெல்லாம் பிளேக் கிருமியை கொடுத்து ஜப்பானுக்குள்ள, இது சைனாக்குள்ள கிராமங்களில் விட்டானோ மக்களுக்கு நோய் வரணும் அப்படின்னு. அதில் ஆராய்ச்சியில் ஒரு ஆராய்ச்சி எப்படின்னா, எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா அந்த கண்ணு அப்படியே ஒரு சோடா புட்டி மூடி திறக்கிற மாதிரி புடக்குன்னு பொழந்துட்டு வரணுமா. எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா மனுஷ கண்ணு அப்படி பொழந்துட்டு வரும். கைகாலை வெட்டி உடம்புல வேறு இடத்துல அதை ஒட்ட வச்சு அதோடைய இந்த மாதிரி கொடூரமான பல ஆராய்ச்சிகள். இதெல்லாம் ஜப்பான் அந்த ரகசிய இடத்துல, பாதுகாக்கப்பட்ட இடத்துல, சைனா மண்ணில் இதெல்லாம் செஞ்சிருக்கு. ஆனால் என்னாச்சு, 2வது உலக யுத்தத்தில் ஜப்பான் தோத்து போச்சு. அணுகுண்டு வீசப்பட்டு ஜப்பான் தோத்து போச்சு. அதற்கு பிறகு வரலாறு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு. அந்த சமயத்து ஒரு பிரச்சனை. இப்போ நேத்து ஜப்பான்ல ஒரு தீவுடைய ஆட்சி, நகராட்சியில ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீவில் இருக்கிற செயின்ட் காக்குஸ் அப்படிங்கிற ஒரு தீவுல, அதனுடைய அந்த தீவு ஒட்டுமொத்த பெயரை மாற்றி அதில் செயின்ட் காக்குஸ் அப்படிங்கிற அந்த பெயரையும் சேர்த்து அதனுடைய நிர்வாகத்தில் சில மாற்றங்கள் பண்ணி ஜப்பான் அந்த நகராட்சி தீர்மானம் போட்டிருக்கான். நேற்று தான் நடந்திருக்கு. இது எதுக்கு செஞ்சிருக்கான்? அதுதான் இப்போ சைனா ஜப்பான் 2 பேருக்கு நடுவில் எல்லை பிரச்சனை. நம்ம ஊரில் எப்படி கல்வான்ல உள்ள புகுந்து எங்களோடதுன்னு சொல்ல வரானோ, நேபாள் அந்த காலாபானி எங்களோடது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி சைனா இப்போ செயின்ட் காக்குஸ் அப்படிங்கிற அந்த தீவு எங்களோடது அப்படின்னு அங்கே சுற்றி 2 மாசமா கப்பல், சைனா இராணுவ கப்பல் எல்லாம் அங்கே ரோந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் ஜப்பானுடைய அந்த ஜியாகிரபி, ஜப்பானுடைய பூகோளம், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஜப்பான் நம்ம பூமியை எப்படி பாய் மாதிரி விரிச்சா
கிழக்கு கோடியில் இருக்கு. பசிபிக் அந்த பெருங்கடல்ல ஒரு 6000 சொச்சம் தீவுகள், 6852 தீவுகள் அந்த ஜப்பான் அப்படிங்கிற தேசத்தில். அதில் பல தீவுகளில் மனுஷன் கிடையாது, ஜனத்தொகை கிடையாது. ஒரு 420-430 தீவுகளில் தான் மனுஷ ஜனத்தொகை இருக்கு. மற்றெல்லாம் ஜப்பானுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அவ்வளவுதான். 6000 சொச்ச தீவுகள் இருக்காங்க. இந்த 430ல் ஒரு 5 தீவுகள் முக்கியமான தீவுகள். அந்த பேரு வாயில நுழையில. ஹொக்காய்டோங்கிற தீவு, ஹோன்ஷிங்கிற தீவு, ஷிகோகு அப்படிங்கிற தீவு, கியூஷு என்ற தீவு, ஓக்கினாவா என்ற தீவு. இப்போ நம்ம பிரச்சனைக்காரிய இடம் ஓக்கினாவா. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். 22ஆம் தேதி இந்த ஓக்கினாவா தீவுடைய ஆட்சி தான் அந்த தீர்மானம் போட்டு அந்த சென்காக்குஸ் அப்படிங்கிற அந்த தீவுக்கு அதனுடைய நிர்வாகம் சம்பந்தமா சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் என்ன, அது நமக்கு புரியாத விஷயம். இந்த தீவு சென்காக்குஸ் அப்படிங்கிற இந்த தீவு டோக்கியோ நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சைனாவுடைய எல்லையோரத்தில் இருக்கு. சைனான்னு சொல்றதை விட தாய்வானுடைய வடகிழக்கு அங்க இருக்கு, கடல்ல. தாய்வானுக்கு வடகிழக்குல இருக்கு. கிழக்கு சைனா சமுத்திரம் அப்படின்னு சைனாவுடைய கிழக்கு எல்லையில் இருக்கிற அந்த கடலுக்கு பேரு. அந்த சமுத்திரத்துல இந்த தீவு இருக்கு, சென்காக்குஸ் அப்படிங்கிற தீவு. இப்போ இதே தீவை சைனாக்காரன் தியாவோயு அப்படின்னு சொல்றான். ஜப்பான்காரன் அந்த தீவுக்கு சென்காக்குஸ் அப்படிங்கிற பேர் வச்சு அதை சொல்றான். இப்போ இந்த தீவு சமீப கால வரலாற்றில் 1972லேருந்து ஜப்பான் கையில் இருக்கு. 72லேருந்து. ஆனால் 72லேருந்து இவனும் சைனாவும் அது எங்களோடதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். குறிப்பாக 1990க்கு பிறகு அங்கே பெட்ரோலிய க்ரூடு, இயற்கை எண்ணெய், பெட்ரோலிய எண்ணெயும் கேஸ், இயற்கை கேஸும் கிடைக்கிறதுனால இப்போ அந்த தீவில் சைனாவுடைய எங்களோடதுன்னு சொல்லக்கூடிய வலிமை அதிகமாக இருக்கு. அங்கே அவனுடைய ஆயுத கப்பல்களும் மேலே விமானத்தில் ஒரு ஜோன் அமைச்சிருக்கான். அந்த ஜோனுக்குள்ள மற்ற தேசத்து விமானங்கள் வரக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்கான். அந்த ஜோன்ல இந்த தீவு வருது, தீவுடைய வானம். ஆனால் ஜப்பான் இவனுடைய தடையை மீறி ஜப்பானுடைய விமானங்கள்லாம் அந்த வழியாக போகுது. இப்போ 2 மாசமா சைனாவுடைய கப்பல் அங்கே ரோந்து சுத்துறது. ஜப்பானுடைய விமானங்கள் இந்த போர்க்கப்பலை எதிர்கொள்ள தயாரா நிற்கிறது. இந்த பின்னணி நமக்கு, இதுக்கு பின்னால ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை பார்க்கணும். 1895 அப்போ ஜப்பான்லேருந்து இந்த தீவுல ஒரு 10 வருஷம் ஒரு சர்வே, தீவை சுற்றி தீவு உள்ள சர்வே எல்லாம் பண்ணிட்டு 1895 ஜனவரி 14ஆம் தேதி அங்கே ஜப்பான் நாட்டு கொடியை நட்டான். பழைய காலத்தில் வெள்ளக்கார யூரோப்பியர்கள் எல்லோருமே ஒரு காலி இடத்துல தன்னுடைய தேச கொடியை நட்டுட்டு அது தன்னோடதுன்னு சொல்லுவான். அப்போ ஜப்பான் இந்த தீவை அவன் கையில கொண்டு வந்தான் 1895. அப்போலேருந்து ஜப்பான் கையில இருக்கு. அப்போ அதுக்கு முன்னால சைனா
ஜப்பான் யுத்தம் நடந்தது, அதில் சைனா தோத்தது. அப்போ தைவான் அப்படிங்கிற அந்த தீவும் ஜப்பான் கையில் போச்சு, தைவானும். இந்த மாதிரி பின்னணி. அதற்கு பிறகு 1945 2வது உலக மகா யுத்தம். ஜப்பான் தோத்து போச்சு அமெரிக்கா கிட்ட. அப்போ 1945 1952 வரைக்கும் ஜப்பான் தேசமே அமெரிக்காவுடைய கீழே இருந்தது. நேரடியாக நிர்வாகம் அமெரிக்கா தான் செஞ்சிட்டு இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த தீவெல்லாம் அமெரிக்கா கையில் இருந்தது. 1971 ஜப்பான் ஒரு 1952 அமெரிக்கா மிலிட்ரி செக்யூரிட்டியை மட்டும் ஜப்பானோடதை எடுத்துட்டு மற்றதெல்லாம் ஜப்பானுக்கு சுதந்திரம் கொடுத்தது. அதாவது ஜப்பானின் மிலிட்ரி முழுக்க அமெரிக்காவுடைய பொறுப்பு. அப்படி வந்தது. இந்த ஒப்பந்தப்படி இந்த ஒக்கினாவாங்கிற அந்த தீவு அமெரிக்கா கையில் போச்சு 1951. அதற்கு பிறகு 1971 ஜப்பானுக்கு ஒக்கினாவா ரிவர்சல் அக்ரிமெண்ட், அதில் அந்த ஒக்கினாவா தீவு திரும்ப ஜப்பானு கையில் கொடுக்கப்பட்டது. இதுக்கு நடுவில் 1960 அமெரிக்கா ஒரு செக்யூரிட்டி ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தப்படி மிலிட்ரி, ஜப்பானுடைய மிலிட்ரியை அமெரிக்கா பார்த்துக்கொள்ளும். அது முடிந்து 1972 ஜப்பானுடைய பிரதேசங்கள்லாம் அதுக்கு திருப்பி கொடுக்கும்போது தன்னுடைய மிலிட்ரி பேஸ் அந்த சைனா கடல்ல இந்த ஓக்கினாவா தீவிலையும் வேறு சில தீவுலையும் அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்டது. அப்போ பல தீவுகள் எல்லாம் ஜப்பான் இந்த ஐரோப்பிய தேசங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. சைனாவுக்கு கொடுத்தான், தைவானை சைனாவுக்கு கொடுத்தான். சைனாக்காரர் என்ன சொல்றான், இந்த தைவானுக்கு ஒட்டி இருக்கு, சைனாவுடைய நிர்வாகத்தில் தைவானுடைய நிர்வாகத்தில் தான் அந்த தீவு இருந்தது, சென்காக்குஸ்ங்கிற தீவு, அதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனால் ஜப்பான் அதையே ஏற்றுக்கலை, ஜப்பான் கையிலேயே இருக்கு. சரி, அது என்ன எவ்வளவு பெரிய தீவு அப்படின்னு பார்த்தா சும்மா 2 கிலோமீட்டர் அகலம், ஒரு 4 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு தீவு, அவ்வளோதான். மொத்தமே 7 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற ஒரு தீவு. அதில் என்ன இவ்வளவு மகத்துவம் ஜப்பானுக்கு அப்படி பார்த்தா, அது மெயின் ரோட்ல இருக்கு. மெயின் ரோட்ல, கடல் ரோட்ல எல்லா கப்பலும், உலகத்தில் அதிகமான கப்பல் அந்த வழியா போகும். அப்போ அந்த இடத்துல இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த பகுதி சமுத்திரம், மீன் மேக்சிமம் மீன் கிடைக்கக்கூடிய வளமான பகுதி, ரிச் ஃபிஷிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றான். மிக அதிகமான மீன் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. அது 2வது காரணம். 3வது, அது அங்கே பெட்ரோலு, க்ரூட் ஆயில், கேஸ் கிடைக்கும். இது சமீபத்தில் போன 30 வருஷத்தில். அப்படி அந்த தீவு ஜப்பான் சொந்தம் கொண்டாடுறது. இந்த பக்கம் சைனா, தைவானுக்கு சைனா கையில் இல்லை. தைவான் தனி தேசமாக 1949 சோ என் லாய் அப்படிங்கிறவ சைனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அங்கே சங் கை ஷே அப்படின்னு முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆட்சியில் இருந்தான் சைனாவில். அவனை தூக்கி இருந்துட்டு சோ என் லாய், மோசேத்தும் அவங்க வராங்க. மோசேத்தும் அப்போ இந்த சங் கை ஷே சைனாவை விட்டு ஓடி போய் தைவானுடைய தீவில் போய் உட்காந்துக்கிறான். அவனோட சில லட்ச சைனீர் மக்கள் அவனோட சேர்ந்து அங்கே போகிறாங்க. ஒரு புதிய ராஜ்யத்தை அமைக்கிறான். ஆனால் அதுக்கு பேர் சைனீஸ் ரிப்பப்ளிக் ஆஃப்
சைனா அப்படின்னு பேர் கொடுக்குறான். தனி தேசம்னு சொல்லலை, நாங்கள் தான் சைனா அப்படிங்கிறான். இந்த பெயின் சைனா பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு பேர் கொடுக்குறான். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 1972 வரைக்கும் அமெரிக்கா தைவான்ங்கிற சைனாவை தான் அஃபிஷியலாக அங்கீகாரம் செஞ்சது. இந்த பெரிய சைனாவை எடுத்துக்கவே இல்லை கணக்கில். அப்படி ஒரு நிலை அங்கே ஏற்கனவே இருந்தது. இப்போ தைவான் சங்கை சி தான் இந்த ஜப்பானுக்கு ஆதரவாக இருந்துட்டான் அப்படின்னு சைனாக்காரன் சொல்கிறான். அவனால தான் எங்களுடைய இந்த தீவு ஜப்பான் கையில் போச்சுன்னு சொல்கிறான். இப்போ திரும்ப அந்த தீவை எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் அவன் சார்பாக, மிலிட்ரி முயற்சிகள். அதே நம்ம ஊர் கல்வானில் செய்கிற மாதிரி, அக்ஸை சீனில் எங்களோடதுன்னு சொல்கிற மாதிரி, அதே போல் அங்கே அருணாச்சல் பிரதேஷில் டொக்கோமா அதில் செஞ்ச மாதிரி அவன் முயற்சி அங்கே செய்கிறான். ஆனால் ஜப்பான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய மிலிட்ரியை பெரிய அளவில் அது முடுக்கி வச்சுருக்கான். ஸோ இப்படியே இப்போ ஒரு சூழ்நிலை அங்கேயும் வருமா, யுத்தம் வருமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம தேசத்தில் எப்படி சைனா பொருள் எல்லாம் புறக்கணிங்க அப்படின்னு பிரச்சாரம் நடக்கிறதோ, ஜப்பான்லேயும் நடக்கிறது. அதே போல் சைனா பொருளை புறக்கணிங்க அப்படின்னு. சைனா ஜப்பான் ஏற்கனவே பல 100 வருஷ எதிரி நாடுகள் பக்கத்தில். இப்போது இந்த ஒரு பிரச்சனை நம்ம தேசம் மாதிரியே ஒரு சின்ன புண்ணு மாதிரி வச்சிருக்கு. இதுவும் பழைய பிரச்சனை தான் இருந்தால் கூட இது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக வருமா, யுத்தம் வருமா அப்படின்னு ஒரு தேசத்தில் ஆர்வம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த பக்கம் சைனா, அமெரிக்கா, பிரான்ஸு, நம்ம தேசம், ஆஸ்திரேலியா, தென்கொரியா அப்படியே வளைச்சு போட்டிருக்கான் சைனாவை. பார்ப்போம். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நமः.